ஒரு சமயம் மாயாவி என்ற கொடிய அரக்கன் வாலியிடம் போர் செய்து தோற்று ஒரு பிளத்துவாரத்தில் ஒளிந்து கொண்டான். அவனை துரத்திக் கொண்டு வாலியும் பிளத்துவாரத்தின் உள்ளே சென்றான். பிளத்துவாரத்தினுள் வாலியும் மாயாவியும் 28 மாதங்கள் போர் புரிந்தார்கள். அண்ணனுக்கு துணை செய்ய சுக்ரீவனும் பிளத்துவாரத்துக்குள் நுழைய முயன்றான். வானர வீரர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். மாயாவியை வாலி கொன்றான். அவனது உதிரம் பிளத்தின் முகப்பில் கொப்பளித்து வந்தது. அதைக் கண்டு அஞ்சிய வானரர்கள் சிறு சிறு குன்றுகளை கொண்டு வந்து பிளத்துவார முகப்பை அடைத்து சுக்ரீவனை கொண்டு போய் அரசனாக முடிசூட்டினார்கள். சுக்ரீவன் பலமுறை மறுத்தும் வானரர்கள் கேட்கவில்லை. வாலி மாயாவியை வதைத்துவிட்டு முகப்பில் அடைத்திருந்த குன்றுகளை காலால் உதைத்து துகளாக்கி இதை செய்தவன் சுக்ரீவன் என்று கருதி அவனை அடித்து இடர்படுத்தினான். சுக்ரீவன் வாலியின் காலில் வீழ்ந்து, அண்ணா, என்னை கோபிக்காதே. இதை நான் செய்தேன் இல்லை. தாங்கள் இருக்க நான் அரசு புரிவேனா? தலை இருக்க வாளாடுமா? நான் உனக்கு என்றும் அடிமை என்று கூறியும் வாளி சினந்தணிந்தான் இல்லை. 8 திக்குகளிலும் உதிரம் சிந்த விரட்டி விரட்டி அடித்தான். இம்மலைக்கு வந்து உயிர் தப்பினான். சுக்ரீவனுடைய மனைவி ருமாதேவியையும் வாலி தனக்கு மனைவியாக்கி களங்கப்படுத்திக் கொண்டான். தம்பிக்கு தன் அரசை கொடுத்த தயாநிதியாகிய இராமர் இதனை கேட்டு பொறுப்பாரோ? அவரது கண்கள் சிவந்தன. மணியதரம் துடித்தது. சுக்ரீவா, வாலி இருக்குமிடம் காட்டு. அவனை கொன்று உனக்கு முடிசூட்டுவேன் என்று கூறினார். கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.